பிளட் அண்ட் கோல்டு என்ற படத்தை பற்றி தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த படம் வேற லெவலாக இருக்கும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒருத்தனை பயங்கரமாக துரத்திட்டு வந்துருவாங்க ஹிட்லருடைய நாஜி படைகள். அப்படி துரத்திட்டு வரும்போது அவனும் பயங்கரமாக காடு முடியலாம் வந்து கீழே விழுந்து ஒரு இடத்துல ஓடி வருவான். ஓடி வந்துருப்பான். அதுக்கு மேலே வந்து ஓட முடியாது. இப்போ நாஜி படைகள் வந்து அவனை பிடிச்சிரும். ஏன்டா இது மாதிரி வந்து சொந்த நாட்டுக்கே நீ எதிர்ப்பா இருந்திருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த போர் எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்பாவி மக்களை நீங்களாம் கொல்றீங்க, இந்த மாதிரி வந்து இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமா வந்து அவன் எதிர்த்து பேசுறான். இப்போ உனக்கு வந்து மரண தண்டனை வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி அவனை ஒரு பெரிய கைத்தை வந்து கட்டி தூக்கில தொங்க விட்டுட்டு இவங்க எல்லாம் போயிடுவாங்க. அங்க ஒரு பொண்ணு இங்க இவனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இவன் வந்து தொங்கிட்டு இருப்பான். அவனை காப்பாத்தி வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போவோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா அங்க வந்து யார் வந்து அழைச்சிட்டு வந்தது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் தான் அவன் வந்து பின்னாடி நின்று அவன் சொல்லிட்டு இருப்பான் நாதான்ட்டு. அவனுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பான். அவன் கொஞ்சம் மணல்ல குறைபாடா இருந்திருப்பான். இப்போ அவங்க வந்து நீ யாரு என்னன்ட்டு அவனை பத்தி விசாரிச்சிருப்பான். அந்த சீன் கட் பண்ணா ஹிட்லரோட தலைவனை காட்டுவாங்க. இவங்க இந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா அங்க வந்து கோல்டு 50 கிலோவுக்கு மேல வந்து இருந்திருக்கும். அந்த கோல்டெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க வந்து கேட்டு இருப்பான். கிடைச்சதா இல்லையாண்டு அந்த ஊர்லயும் ஒரு ஹிட்லரோட அதிகாரி இருந்திருப்பான். அவன்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அந்த கோல்டெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவான். இவன் இன்னும் கிடைக்கல, நாங்க தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு சீக்கிரமே கிடைச்சாகணும், ஏன்னா அமெரிக்க படைகள் துரத்தி வந்துட்டு இருக்காங்க, இன்னும் 2 நாள்ல நம்மள வந்து பிடிச்சிருவாங்க, அதுக்குள்ள இந்த கோல்டை வந்து நம்ம வந்து எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இந்த இடத்த பிடிக்கிறதுல நம்ம எடுத்தான்ற மாதிரி சொல்லுவான். அந்த சீனை கட் பண்ணா அப்படியே ஹீரோ வந்து காட்டுறாங்க. அவனை பத்தி ஃபுல்லா இருந்து எக்ஸ்பிளைன் பண்றான். இவங்க இந்த மாதிரி பண்றதால நான் இவன்கிட்ட தப்பிச்சு வந்தான்ற மாதிரி, அதனாலதான் என்ன பிடிச்சி தூக்கில போட்டான்ற மாதிரி சொல்றான். இந்த சீனை கட் பண்ணா ஹிட்லருடைய அதிகாரி வந்து காட்டுறாங்க. அந்த அதிகாரி வந்து எந்த இடத்துல வந்து கோல்டு தொலைஞ்சதோ அந்த இடத்துல வந்து அந்த வீட்டையே வந்து இடிச்சு இவங்க சுத்தமா வந்து செக் பண்ணிருப்பாங்க. அப்பதான் அந்த அதிகாரி என்ன சொல்லுவான், இது மாதிரி சுத்தமா கோல்டே கிடைக்கல அப்படின்னு அவன் சொல்லிருப்பான். இப்ப ஹீரோ காட்டுவாங்க. இவள்கிட்ட அவனுடைய ஃபேமிலி பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிட்டே இருந்திருப்பாங்க. டக்குன்னு அவனுடைய தம்பி அவள்கிட்ட வந்து ஓடி வருவான். ஓடி வந்து அந்த ஹிட்லரோட படைகள்லாம் வந்துருக்காங்கன்னு சொல்லுவான். அவனுங்களும் நேரா வந்து அந்த டீம் ஃபுல்லா அங்க வந்து நின்று இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான், அவனுடைய அந்த ஹிட்லருடைய தளபதி இருக்கான்ல, அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அந்த அசிஸ்டன்ட இங்க வந்து அனுப்பியிருப்பான். இவன் வந்து நேரா வீட்டுக்கு வந்து வருவான். இவள்கிட்ட வந்து இவளை பார்த்துட்டு பயங்கரமா இவளை வந்து கற்பழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். இப்ப நம்ம ஹீரோ அந்த நேரத்துல அவங்கள்ட்ட வந்து தப்பிச்சவன தானே, அதனால இவன் வந்து மேல ஒளிஞ்சிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு பண்ற அரஜகம் தாங்க முடியாம இவனுங்களை வந்து பெரிய ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து வந்து குத்திடுவான். இப்போ குத்தி வந்து அவனுங்களாம் செம்மடி அடிச்சு ஒவ்வொருத்தனா வந்து இவனும் துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் சுட்டுருவாங்க. இப்போ ஒரு வழியா அவனுங்களை எல்லாமே இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. தளபதியோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா தப்பிச்சு ஓடுவான். ஓடிட்டு இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே வந்து அவனுக்கு கிழிஞ்சு தையல் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த சீனை கட் பண்ணா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிட்லரோட படைத்தை ஏற்றுருக்காங்கல்ல, சண்டை போட்டிருக்காங்கல்ல, இப்போ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இவங்க நேராக ஒரு காட்டு பகுதிக்கு வந்துருவாங்க. அதுவும் ரொம்ப தூரத்துக்கு வந்து வந்திருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அவனுங்க தேடி நம்மளை வருவாங்கன்றதால இவங்க வந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் நைட்டு தூங்கிட்டு காலைல விடிஞ்சு பார்த்தா அவனுடைய தம்பி அங்கே இருந்திருக்க மாட்டான். இவனுடைய தம்பி அந்த மாட்டை வந்து மறக்க முடியாம இவன் வளர்ப்பான் ஒரு மாடு, அந்த மாட்டை வளர்க்க முடியாம பால் கறக்கிறதுக்காக வந்திருப்பான். பால் கறந்து ஈர்த்து வந்திருப்பான். இப்போ நேராக அந்த ஹிட்லரோட ஆளுங்களா இவளுடைய தம்பியை வந்து பிடிச்சி அந்த மாட்டை வந்து சுட்டு கொண்டுட்டு இவனோட தம்பியை வந்து குடும்பம் பண்ணி அவனை வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. எங்கே அழைச்சிட்டு போகிறாங்கன்னா நேராக அந்த ஹிட்லருடைய தளபதி இருக்கான்ல அங்கே வந்து அழைச்சிட்டு போவான். இப்போதான் அங்கே அழைச்சிட்டு போனோடனே அவனுங்க எல்லாம் பயங்கரமாக வந்து கொடூரமாக வந்திருக்காங்க. அந்த ஊரில் ஒரு ராணுவ அதிகாரி இங்கே வருவான். அவன்கிட்ட வந்து இந்த கோல்டு எங்கே தான் இருக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஊர்லேயே கோல்டு கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இதை நம்பாம அங்கே உள்ள ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி குடும்பம் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த சீனை கட் பண்ணா இவனுடைய தம்பி இருக்கான்ல, இந்த சீனை கட் பண்ணா இவனுடைய தம்பி இருக்கான்ல, இவனை அழைச்சிட்டு போயிட்டு உண்மையை சொல்லனா சுட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். அவன் என்ன பண்ணுவானா, நீ என்னையாட சுட்டு தள்ளலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு அங்கே உள்ளவன ஒவ்வொருத்தனா வந்து பிடிச்சி கீழே சொல்லிட்டு எல்லாத்தையும் கையில் துப்பாக்கி இருக்கும், ஒவ்வொருத்தனா சுட்டு கொள்வான். இப்போ சுட்டு கொண்டுட்டே இருந்திருப்பான். டக்குன்னு இவன் அவனை தம்பியை தேடிட்டு மேலே வந்து வந்திருப்பா. அதுக்குள்ள அவன் தம்பியை வந்து சுட்டுருவாங்க. நம்ம ஹீரோயினை சோகத்துல கீழே வந்து இறங்கிடுவான். அந்த ஹிட்லருடைய தளபதி அங்க வந்து நின்று கன் வந்து காட்டிட்டு இருப்பான். இப்போ நேரம் அவனை சுடுறதுக்கு போவான். ஆனா இவளை பார்த்து அவன் ஷாக் ஆகிட்டு அப்படி நின்று இருப்பான். இந்த சண்டை நடந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் சண்டை போட்டே இருந்திருப்பான். அதுக்குள்ள இந்த அமெரிக்க படைகள் வந்து குண்டை வந்து போட்டுரும். இப்போ எல்லாருமே அங்கங்க தப்பிச்சு வந்து ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோட எதிரி வந்திருக்கான்ல, அவன் இவனை எப்படியாவது பழிவாங்கன்னு துடிச்சிட்டு இருப்பான். இந்த சீனை கட் பண்ணா அப்படியே வந்து அந்த பாதிரியா இருக்கான்ல அந்த வீட்டை கட்டுவாங்க. அந்த வீட்டுல நம்ம ஹீரோ வந்து ஒளிஞ்சிருப்பான். இந்த நேரத்துல தான் அவன் வந்து பாதுகாத்து அவனுக்கு வந்து அடிபட்டு இருக்கும். அதை எல்லாமே சரி பண்ணி இவங்க வந்து தையல் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பாதிரியாரும் அங்க வந்து வந்திருப்பாரு. அப்படியே வந்து ஹிட்லரோட ஆளுங்களை காட்டுறாங்க. ஆனா ஹிட்லரோட ஆள்ல அந்த அதிகாரி இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்றானா, இவனுங்க தான் கோல்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த அதிகாரி என்ன பண்றானா, இந்த கோல்டு எடுக்கிறதுக்காக வந்துட்டாங்க, கண்டிப்பா நம்ம வந்து மாட்டிப்போம், அதுக்குள்ள இந்த கோல்டு எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதிபர் ஒத்துக்கவே மாட்டான். அதெல்லாம் முடியாது, இந்த கோல்டு நீங்க வந்து எடுக்க முடியாது, இது வந்து அவங்களுக்கே வந்து ஒப்படைச்சுன்ற மாதிரி சொல்றான். இப்போ கோவப்பட்டு அவங்க அங்க உள்ள தளபதி இருக்கான்ல, அவனை வந்து அடிச்சு கொன்னுட்டு அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோல்டை நம்ம வந்து எடுத்துப்போம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த சீனை கட் பண்ணா தளபதி இருப்பான்ல, பட தளபதி, அவளை வந்து கூப்பிட்டு
அங்க வந்து என்ன பண்ணுவான்னா, நீ என்னுடைய முன்னாள் காதலி, நான் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், இப்பதான் வந்து கிடைச்சிருக்க. இப்படி தெரியுமா நான் உன்னை லவ் பண்ற மாதிரி பேசிட்டு அவன் கையில மோதிரம் வச்சிருப்பான், அதை வந்து போட்டிருப்பான். இந்த சீனை கட் பண்ணா இவங்க அந்த அதிபரை வந்து காட்டும். இப்ப என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பயங்கரமான ஒரு புதையல் வந்து ஒரு இடத்துக்கு கிடைச்சிருக்கும். அதை ஃபுல்லாவே தங்க கோல்டு பார் தான். இது வந்து 50 கிலோவுக்கு மேல இருந்திருக்கும். அதுவும் ஒரு சூட்கேஸ் ஃபுல்லா வந்திருக்கும், ஒரு பெட்டி ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த தங்க கட்டிய இவங்க வந்து வெளில எடுத்துப்பாங்க. அப்ப செதறி வந்து கீழே வந்து உடைஞ்சிரும். இப்ப அவனுங்களுக்குள்ளே இப்ப அந்த பாதிரியார் இருக்காருல்ல, அந்த பாதிரியார் என்ன பண்ணுவார்னா, கோல்டை எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க உள்ள ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து மறைச்சிருவாங்க அந்த ஊருக்காரங்க. இப்ப அந்த ஹிட்லருடைய படைகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து போயிடுவாங்க. இவங்க இதெல்லாமே எடுத்துட்டு வந்து, அதாவது பொணம்லாம் வந்து புதைப்பாங்கல்ல, அந்த இடத்துல இந்த கோல்டை வந்து ஒரு பெரிய ஒரு சவப்பெட்டி உள்ள இவங்க வந்து வச்சு மூடுவாங்க. இப்போ அந்த சீனை கட் பண்ணா அப்படியே வந்து நம்ம ஹீரோ காட்டுவாங்க. நம்ம ஹீரோட்ட அந்த கோல்டெலாம் எங்க இருக்கு அப்படின்னு இந்த பாதிரியார்ட்ட கேட்பான். ஆனா பாதிரியார் நான் இங்கே தான் வந்து வச்சிருக்கேன்ட்டு சவப்பெட்டியில் வந்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல வந்து இருக்காது. இவங்க வந்து இந்த பள்ளியில் நம்ம சிலுவை இருக்குல்ல, அந்த சிலுவுக்கு அடியில் இந்த கோல்டெல்லாம் வச்சுருப்பாங்க. சீனை கட் பண்ணால் இதை வந்து நம்ம ஹீரோட்ட காட்டுவார். அப்படியே வந்து ஹீரோயினை காட்டுவாங்க. இந்த ஹீரோயினு நம்ம ஹிட்லரோட தளபதி படுத்திருப்பான், படுத்து தூங்கிட்டே இருந்திருப்பான். அவன் கையில் மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பான், புல்லட் மாதிரி இருக்கும். அதை வந்து கையில் வந்து எடுப்பான். இப்போ அதை எடுத்துக்கிட்டு கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிக்கலாம்னு நினைப்பான். இந்த நேரத்தில் தான் நம்ம தளபதி வந்து எழுந்திரிச்சிருவான். எழுந்திரிச்சு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை, கீழே படுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது, அதான் கீழே படுத்தம்பான். அப்போ தான் அவனை கிஸ் பண்ணுறான்ட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுவான். ஆனால் அவன் கையில் வந்து சைனட் குப்பி வந்து வச்சுருந்துருப்பான். அவன்கிட்ட இடத்துல சைனட் குப்பி, அதை வாயில் போட்டு அவன் வாயில் திணிச்சிருவான். அவனும் அதை முழுங்கிடுவான். இப்போ அவன் வந்து கீழே வந்து அப்படியே நுரதள்ளி இறந்துருவான். சீனை கட் பண்ணால் இந்த பாரியாரை கோல்டு எங்கடா இருக்குது அப்படின்னு அடின்னு நடிக்கிறாங்க. அந்த சுடுகாட்டில் வந்து வச்சிருப்பாங்கல்ல, அதை வந்து பாரியார் வந்து எடுத்துருந்துருப்பான். இப்போ பாரியார் அடிச்சு எங்கேருந்து கேட்டிருக்கும் போதே கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த சீனை கட் பண்ணால் அப்படியே வந்து இந்த 4-5 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த ஹிட்லரோட படைகள்லாம் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ அந்த ஒரு கோல்டு பார் எடுத்து வந்து இவனை ரூமில் வந்து விட்டுறிஞ்சு எங்கடா வந்து அந்த ஹீரோயின் பேரை சொல்லி எங்கடா அவ அப்படின்னு கேட்டிருப்பான். இது மாதிரி கோல்டுலாம் என்கிட்ட தான் இருக்கு, நீங்கள் இப்போ அவளை விட்டீங்கன்னா எல்லா கோல்டையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்ற மாதிரி சொல்லுவான். இப்போ இவனுங்களும் அப்படியே தேடிட்டு வந்து வராங்க. எங்கே வராங்கன்னா, ஹிட்லரோட அதிகாரி அவன்கிட்ட வந்து பார்ப்பாங்க. அவன் வந்து செத்து கிடப்பான். இப்போ வேற வழி இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து இவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ள நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அவனோட துப்பாக்கியில் சண்டை போட்டுருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்திருப்பா. ஓடி வந்து நேராக பாரியார் வீட்டுக்கு வந்து வருவா. வந்துட்டு இது மாதிரி நான் தப்பிச்சு வந்துட்டான்ற மாதிரி சொல்லுவான். உன்னை தேடிட்டு தான் அவன் போனான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹிட்லரோட படை ஃபுல்லாவே வந்து அவனை படுக்க போட்டு பிளட் வந்து ஏற்றிட்டு இருப்பாங்க. ஏன் ஏற்றிட்டு இருக்காங்கன்னா, அந்த கோல்டு எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்றா அப்படின்னு பயங்கரமா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம பாரியார் அடிச்சு எங்கடா கோல்டுன்னு ஊருக்காரங்க கேட்டாங்க பார்த்தீங்களா, அதனால அவங்க வந்து ஆச்சிட்டு வந்திருப்பாங்க இந்த பள்ளிக்கு. ஆச்சிட்டு வந்து இந்த இடத்துல தான் இருக்குன்ட்டு அதை திறந்து கட்டுவாங்க. திறந்து பார்த்து அதை கையை விடலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ள குண்டு வெடிச்சிடும், அவங்கள செதறிடுவாங்க. இந்த நேரத்தில் அந்த ஹிட்லரோட படை அங்க வந்து சேரும். நேராக பாதிரியாரை கொன்னுட்டு அங்க உள்ள கோல்டெல்லாம் எடுக்கலான்னு போவாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அங்க வந்துருவா. மேல ஒரு பாம்பு வந்து போடுவா. அந்த பள்ளியோட டாப் வந்து அப்படியே குண்டுல அப்படியே பேர்ந்து கீழே வந்து விழுந்துரும். இப்ப அந்த வாசல் ஃபுல்லா வந்து பிளாக் ஆயிரும். இந்த நேரத்தில் அந்த பாட்டி இருக்காங்கல்ல, பாதிரியார் ஒய்ஃப், அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து வந்து நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாம் சண்டை போட்டுருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினை ஒருத்தன் வந்து சுட்டுருவான். இப்ப சுட்டாலும் நம்ம ஹீரோ அடிபட்டு கிடப்பாரு. எல்லாருமே வந்து அங்கங்க அடிபட்டு கிடப்பாங்க. இப்ப எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கையில துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே வந்து வெளில வந்துருப்பான். இந்த ஹிட்லருடைய தளபதி இருந்திருக்கான்ல, நம்ம ஹீரோக்கு பழிவாங்க சுத்திட்டு இருக்கான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு அப்படி கழுத்து நடிச்சிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து அவனை அடிச்சு கீழே போட்டு அவனையும் வந்து கொண்டுடுவான். அதுவும் எதால கொள்றானா, இந்த கோல்டு பார் இருக்குல்ல, அந்த கோல்டு பாராலேயே அடிச்சே அவனை வந்து சாவடிப்பான். இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்லேயும் கடைசி வரலையும் செம்ம ஒரு விறுவிறுப்பான ஒரு படம் தான் இந்த படம். வாய்ப்பு இருந்தால் ஒரு வாட்டி பாருங்க.